அனைவருக்கும் வணக்கம். ஓகே, என் பேர் தினேஷ், ரைட்? ஸோ என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஓகே, பிஃபோர் நான் ஷேர் பண்ண போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன என்னை பற்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து இந்த வருஷம் எனக்கு வந்து 29 வயசு. யூனிவர்சிட்டி சயின்ஸ் மலேசியா பினாங்கில் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன். சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் வாழ்க்கை நான் வேலை செஞ்சது கிடையாது. ஃபுல்லாகவே நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரி தான், ரைட்? 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி more than $1 million அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு லாஸ்ட் 10 months இன்வால்வ் பண்ணியிருக்கேன். என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ் பத்மராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த 5000 சயின்ஸ் சென்டர் கம்பெனிக்கு, ரைட்? இந்த 12 monthsல இந்த லாஸ்ட் 12 monthsல ஒரு 2 லட்சம் சம்பாதிச்சிருக்கீங்க, சரிங்களா? ஸோ எப்படி இதெல்லாம் என்ன செய்ய முடிச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும் இல்லைங்க, இது யார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா 3 விஷயங்க. ஒன்று, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கம்பெனிங்க. ஒரு 2.5 yearsல இவ்வளோ தூரம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்கன்னு சொன்னாக்கா, ஒரு 14 million பில்டிங், ஒரு 80 millionaires, 40 சூப்பர் கார்ஸ், இது எல்லாமே நடந்திருக்குன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு கம்பெனி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. சரித்திரத்தில் மலேசியா சரித்திரத்துல இந்த மாதிரி கம்பெனி இதுதாங்க முதல், ரைட்? ஸோ கம்பெனி ஒரு அமேசிங்கான கம்பெனி. ரெண்டாவது ப்ராடக்ட், ஓகே, ஸ்டெம்செல் டெக்னாலஜி 5000 செல் டெக். ஓகே, அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வந்து அந்த ப்ராடக்ட் வந்து இட்ஸ் ப்ரூவன், இட்ஸ் பெனிஃபிட்டிங் பீப்புள், எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதை நான் இம்மீடியட்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே வந்து நம்மளோட பிளஸ் பாயிண்ட்ங்க. ஓகே, மூணாவது, ரொம்ப சிம்பிளா ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா, சிம்பிளான மார்க்கெட்டிங் பிளான், டிரான்ஸ்பேரண்டான பிளான். அதாவது யாரு வேணாலும் அதில் ஜாயின் பண்ணிட்டு அச்சீவ் பண்ண முடியற அளவுக்கு ஒரு சிம்பிளான சிஸ்டம்ங்க. ஸோ இதனாலதான் நான் இந்த 12 monthsல லாஸ்ட் 12 monthsல 2 லட்சம் நான் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. ஓகே, ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாக்கா, இதுல ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்துட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் எக்கானமிக்கல் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இல்லைன்னு சொல்லுவேன். மலேசியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்ட் வைட்ல நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிளான் பி, செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ரெண்டாவது இன்கம் கண்டிப்பா தேவைப்படுது. அது நீங்க ஒரு ஜாபா இருக்க தேவையில்லை, ஒரு பிசினஸா இருக்கலாம், அதாவது இந்த பிசினஸா இருக்கலாம், வித் ஒன் டைம் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், சரிங்களா? ரைட்? ஸோ என்ன இருக்கணும்னு சொன்னாக்கா, சாதிக்கணும்னு ஒரு வழி இருக்கணும். ஓகே, அது உங்களுக்கு எனக்கு இருந்துச்சு, அது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒரு அருமையான சிஸ்டம், ஒரு அருமையான டீம், ஒரு அருமையான கைட் நாங்க இருக்கோம். கண்டிப்பா எங்களால ஹெல்ப் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ கண்டிப்பா நீங்களும் அடுத்த கம்பெனில ஒன் ஆஃப் த மில்லியனர்ஸ் ஆகணும்னு ஒரு வாழ்த்தோட நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.